பொதுக்காலம் 16ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. அன்புக்குரியவர்களே, நம்மில் பலர் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோம் என்பது உண்மை. அந்த இறைவார்த்தையை நாள்தோறும் வாசிக்கவோ அல்லது கேட்கவோ முயற்சிக்கிறோம் என்பதும் உண்மை. எனினும் இந்த இறைவார்த்தை நாம் விரும்புகின்ற அல்லது எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நம்மில் பலன் தருவதில்லை என்பதும் உண்மை. நம்மில் விதைக்கப்படும் இறைவார்த்தை பலன் தராமல் இருப்பதற்கான 3 காரணங்களை இன்றைய நற்செய்தியானது எடுத்துரைக்கின்றது. இறைவார்த்தை மட்டில் அக்கறையற்ற தன்மை என்பதே முதல் காரணம். கிறிஸ்தவர்களில் ஒரு சிலர் கடமை உணர்வோடு இறைவார்த்தையை வாசித்தாலும் அதன் மட்டில் ஆழமான ஈடுபாடும் அக்கறையும் இல்லாதன் காரணமாக கேட்கப்பட்ட இறைவார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. இறைவார்த்தை வாசிப்பை விண்ணுலகிற்கு செல்வதற்கான ஒரு வழியாகத்தான் பார்க்கின்றார்களே ஒழிய இவ்வுலகில் நிறைவாக வாழ்வதற்கான உதவியாக பார்ப்பதில்லை. எனவே இறைவார்த்தையை வாசிப்பதில் அல்லது கேட்பதில்தான் இவர்களது கவனம் அதிகமாக இருக்கிறதே ஒழிய அதை புரிந்து கொள்வதில் அல்ல. புரிந்து கொள்ளப்படாத இறைவார்த்தை செரிமானம் அடையாத உணவு போன்றது. செரிமானம் அடையாத உணவு உடலால் உள்வாங்கப்படுவதில்லை. புரிந்து கொள்ளப்படாத இறைவார்த்தை உள்ளத்தால் தன்வயப்படுத்தப்படுவதில்லை. எனவே இரண்டும் பலன் தருவதில்லை. வழியோர விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு கூறுவது இந்த குழுவினரை பொறுத்ததே, இந்த குழுவினரை குறித்தே. இரண்டாவது காரணம் துன்பங்களால் துவண்டு போகுதல். அன்பிற்குரியவர்களை, இறைவார்த்தையின் அடிப்படை நோக்கமே சராசரி மனிதர்களையும் சாதாரண மனிதர்களையும் அசாதாரணமானவர்களாகவும் அற்புதமானவர்களாகவும் மாற்றுவது. சிலர் இறைவார்த்தையின் மட்டில் ஆர்வம் கொண்டு அதை வாசித்து அதை தியானித்து அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்வை மேலான ஒன்றாக மாற்றிக்கொள்ளும் போது இது ஏனைய பிற சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படுவதில்லை. இது அவர்களது சராசரித்தனத்தை கேள்விக்குட்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் மாற்றம் கண்ட வாழ்வு வாழும் கிறிஸ்தவர்களை கிண்டல் செய்ய ஆரம்பிக்கின்றனர் அல்லது அவர்களுக்கு சிறு சிறு துன்பங்கள் கொடுக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையை பார்க்கின்ற நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயற்சிக்கும் சில கிறிஸ்தவர்கள் இந்த இன்னல்களாலும் துன்பங்களாலும் விரக்தி அடைந்து தங்களது பழைய நிலைமைக்கே திரும்பி விடுகின்றனர். இவர்களையே இயேசு பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக உருவகப்படுத்துகின்றார். இவர்கள் வேரற்றவர்கள், எனவே சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள் என்கின்றார். மூன்றாவது காரணம் ஆசைகளாலும் கவலைகளாலும் ஆட்கொள்ளப்படக்கூடிய நிலைமை. இது ஏராளமான கிறிஸ்தவர்கள் சந்திக்கக்கூடிய சோதனை என்று சொல்லலாம். இறைவார்த்தையை கேட்கும் போதும் அதை வாசிக்கும் போதும் அவ்வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றனர். ஆனால் விவிலியத்தை மூடி வைத்த பின்பு மற்றவர்களது பகட்டான வாழ்வை பார்க்கும்போது ஏற்படும் ஆசையும் விளம்பரத்தின் ஈர்ப்புகளும் இவர்களை முற்றிலும் வேறான ஓர் உலகத்திற்குள் தள்ளிவிடுகின்றன. விவிலியத்தை வாசிக்கும் போது ஓர் உலகத்தில் சஞ்சரிக்கின்ற இவர்கள் விவிலியத்தை மூடியவுடன் முற்றிலும் வேறான ஒரு உலகில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கின்றனர். எனவே இறைவார்த்தையின் தன்மைகள் இவர்களில் வேறுவிடுவதில்லை. இவர்களே முட்செடிகளில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள் என்று இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, மேற்கண்ட 3 தடைகள் மட்டில் கொஞ்சம் விழிப்போடு நடந்து கொண்டோம் என்றால் இறைவார்த்தை நம்மில் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபம். இறைவா,
இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடியவர்களாகவும், அவ்வாறு செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கும் மனநிலைகளை அடையாளம் காணக்கூடியவர்களாகவும் எம்மை மாற்றும். ஆமேன்.